நடிகர்கள்னாவே மக்கள் ஆர்வமா பார்க்கத்தான்ப்பா போவாங்க. இப்போ பெண்களாகட்டும், பசங்களாகட்டும், சின்ன பசங்களாகட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளே இறந்துருக்காங்க. குழந்தைகளே விஜய் பார்க்கணுங்கிறாங்க. அப்போ குழந்தைகள வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? வீட்டில் வந்து அழுகிறப்ப கூட்டிட்டு வந்துடுறாங்க. சின்ன குழந்தைங்க ஸ்கூல் லீவ் இந்த சமயத்துல, அதனால சின்ன குழந்தைகள அதிகமா ஆர்வமா பார்க்கணுங்காட்டி பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதனாலதான் இப்படி ஒரு இழப்பு ஏற்பட காரணமா இருக்கு. அதுக்கெல்லாம் அவங்கள குறை சொல்லி ஒண்ணும் இல்ல. இடம் பார்த்தா அவங்க கேட்ட இடத்த இவங்க கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். அப்போ வேற வசதியும் கொடுக்கல, அந்த டைமுக்கும் கரெக்டாக அவங்க வரல. அப்போ அதுக்கான போதுமான ஒரு தண்ணி வசதி, குழந்தைகள எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கான வசதி வாய்ப்பு இல்லை. அது கொடுக்கல. அவர் வந்த டைமும் சரியில்லை. 12 மணின்னு சொல்லிட்டு லேடிஸ்க்கெல்லாம் இப்ப காலையில 10 மணிக்கு வரனால 7 மணிக்கே போய் நம்ம எல்லாம் உட்காந்துக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி இருக்க நேரம் 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வரும்போது அவர் வண்டி வரும்போது கூட்டமெல்லாம் நெருக்கடியானதுனால லேடிஸ் நல்லா மூச்சு திணறிட்டாங்க. இது வந்து பாதுகாப்பு சரியில்லை. போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்காம விட்டுட்டாங்க. இப்போ மக்கள் குழந்தைகள்லாம் ரொம்ப அவதிப்பட்டாங்க. இந்த கேட்ட இடம் கொஞ்சம் நல்லா வசதியாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இழப்பீடு பார்த்துருக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்கு. பாதுகாப்பு சரியில்லை, தண்ணி வசதி சரியில்லை. அதனால கூட்ட இடம் பத்தாக்குறதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது காரணம். இனிமேல் வந்து இப்படி எல்லாம் நடக்காம பாத்துக்க வேண்டியது அரசாங்கத்தோட பொறுப்பு. ஆனால் மக்கள் எல்லாம் ரொம்ப சேதமாயிட்டாங்க. அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? அப்போ இப்போ உயிர் போயிடுச்சு, என்ன செய்ய முடியுங்க? எவ்வளோதான் காசு பணம் கொடுத்தாலும் உயிர் வருங்களா?